ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, தினமும் 10 ரூபாய் இப்படி சேமித்தா ஒரு வருஷத்தில் 20,000 ரூபான்னு சேமிக்கலாம். அதுவும் நாம் டெய்லி 10 ரூபான்ட்டு எடுத்து வைக்கும்போது நம்மளாலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 வரைக்குமாச்சும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இது ஒரு சிறு சேமிப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் அந்த சேமிப்பு நமக்கு அந்த ஒரு வருஷம் கடைசியில் பெரும் உதவியாகவும் இருக்கும் நமக்கு. அதை எப்படி சேமிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளால் இந்த ஒரு வருஷத்தில் இந்த 20,000 சேமிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். இது சேவிங்ஸாக மட்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சேவிங்ஸ் 1 இயர்க்குனால இது ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் மெத்தட் தான் சொல்லணும். இதே லாங் டேர்ம்னால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இல்லை 15 வருஷம் அந்த மாதிரி. முன்னாடியே சொன்ன மாதிரி இது டெய்லி சேவிங்ஸ் தான். ரெடியூஸ் யுவர் உங்கள் செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிப்பை அதிகப்படுத்த ஆரம்பிக்கணும். வருமானத்தை அதிகப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது நாம் ஒரு வருஷத்தில் 20,000 சொன்னதை கூட நம்ம 30,000 40,000 கூட நம்மளால் சேமிக்க முடியும். இது 10,000 ரூபா வருமானம் இருக்கிறவங்களால கூட இந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ண முடியும். இது குறைஞ்சபட்சம் 10,000 ரூபான்னு சொன்னேன். அதுக்கும் கம்மியாக இருக்கவங்களாலும் சேவிங்ஸ் பண்ண முடியும். 20,000 இல்லைனா 10,000 ரூபாச்சும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், ஒரு மாதத்துக்கு 30 நாள். அந்த 30 நாள் நம்ம 3 10ஆக பிரிச்சுக்கலாம். இப்படி நம்ம பிரிக்கும்போது நம்மளோட சேவிங்ஸ் இந்த 10 நாள் நம்ம அந்த தேதிக்குள்ளேயே நம்ம முடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிற தேதியில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது நம்மளால் சேவிங்ஸை நம்ம ஒரு நாள் கூட நம்ம விடாமல் தொடர்ச்சியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். சிறு தொகையிலேருந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இது கம்மியான பணத்தில் தான் நம்ம ஸ்டார்டிங் பண்ண போகிறோம். அது எப்படி ஒரு வருஷத்தில் எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது, மாதம் போக போக அதிகப்படுத்தி சேவிங்ஸ் பண்ணணுமா அப்படிலாம் யோசிப்போம். அப்படிலாம் இல்லை. இப்போது 52 ஒரு வருஷத்துக்கு 52 வாரம்னா அதில் 12 மாதம்னு வருது. அந்த 12 மாதத்தில் 5 வாரம் வர மாதம் எது 4 வாரம் வர்றது எந்தெந்த மாதம்ன்ட்டு நம்ம குறித்து வச்சுக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5 வாரம் வர மாதம் எதுனா மார்ச், ஜூன், ஆகஸ்ட், நவம்பர், அதாவது 3, 6, 8, 11 அந்த மாதங்களில் நாம் 5 வாரம் வரும். மிச்சம் இருக்கிற மாதத்தில் 4 வாரம் வரும். அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளோட சேவிங்ஸ் இந்த 5 வாரம் வரும்போது சேவிங்ஸ் அதிகமாகும். 4 வாரம் வரும்போது அது நார்மலாக இருக்கும். 5ஆவது வாரம் வரும்போது நம்ம அந்த வாரத்தோட தொகையை விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வைக்கும்போது நம்மளாலே அந்த மாதம் ஃபுல்லாகவே நாமளும் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்தில் ஒரு நாள் 10 ரூபான்ட்டு 7 நாளுக்கு நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு வாரத்தில் நம்ம 70 ரூபா சேவிங்ஸ் பண்ணுறோம். அடுத்து 2ஆவது வாரம் 7 நாள் இல்லாமல் 5 நாள் மட்டுமே கணக்கு பண்ணி 20 ரூபா, ஒரு நாளைக்கு 20 ரூபான்னு சொல்லி 5 நாளைக்கு 20 ரூபா மேனிக்கு 100 ரூபா. இதே 3ஆவது வாரம், அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே அப்போ வரும்போது 3 நாள் மட்டுமே நம்ம கணக்காக சேவிங்ஸ் பண்ண போகிறோம். ஏன் 3 நாள்னால் மாத கடைசி நெருங்க நமக்கு சேவிங்ஸ் அதிகப்படுத்த முடியாது. அதனால தான் நான் ஆரம்பத்தில் அதிக நாள் முழு நாட்கள்லேயும் அடுத்தடுத்து வர நாட்களில் நம்ம கம்மியாகவும் சேவிங்ஸ் பண்ணுறோம். நம்மளால் சேவிங்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேவிங்ஸை அது நெருக்காமல் இருக்கும். நாம் அன்றாடம் பண்ணுற செலவுகளையும் அது எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு நாம் சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் பண்ணுற என்ன செலவெல்லாம் குறைச்சிட்டு கம்மி பண்ணிவிட்டு சிக்கனமாக இருக்கணும்லாம் இல்லை. நம்ம இருக்கிற செலவுலையே நாமளும் சிக்கனமாக சேவிங்ஸ் பண்ண போகிறோம். சிக்கனமாக செலவு பண்ண சொல்லலை, சிக்கனமாக சேமிக்க தான் நான் சொல்கிறது. முதல் வாரத்தில் 7 நாள், 2ஆவது வாரம் 5 நாள், 3ஆவது வாரம் 3 நாள், 4ஆவது வாரம் 3 நாளுன்ட்டு இப்படி நம்ம வாரம் 3ஆவது வாரம் 4ஆவது வாரமும் நம்ம 3 நாளாக கணக்கு பண்ணிக்கணும். இப்போ 3ஆவது வாரத்தில் 30 ரூபான்னு சொல்லி 3 நாளைக்கு 90 ரூபா. இதே 4ஆவது வாரம் 40 ரூபான்ட்டு 3 நாளைக்கு எடுத்தால் 120 ரூபா. கிட்டத்தட்ட 390 ரூபா வரைக்குமே நம்ம அந்த மாதத்தில் சேவிங்ஸ் பண்ணுறோம். இந்த 3ஆவது வாரத்தில் நம்ம 90 ரூபாய்க்கு பதில் 100 ரூபா கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எடுத்து வைக்கும்போது நம்மளால் 390 ரூபா. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி 400 ரூபா. என்னால் நான் 400 ரூபாலாம் எடுத்து
அதை விட நான் டபுளாகவும் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேனாலும் நீங்கள் ப்ளஸ் 400 எடுத்து வச்சிங்கன்னா அந்த மந்த்லி நீங்கள் 800 சேவிங்ஸ் பண்ணிடுவீங்க. டபுளாக சேவிங்ஸ் பண்ணணும், நானும் ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்கே நானும் அதிகமாக சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பிப்ரவரி மாதம் நம்ம இப்போது ஜனவரி ஃபஸ்ட்டு மந்த்துன்னு வச்சுக்கலாம், அதனால 10 ரூபா. இதே பிப்ரவரி 2வது மாதம்னால 20 ரூபா. முதல் வாரத்தில் 7 நாள் கணக்கில் 20 ரூபா எடுத்து வச்சோம்னா 140 ரூபா. 2வது வாரத்துக்கு 5 நாள், அடுத்து 10 ரூபா சேர்த்து இருக்கணும், 30 ரூபான்னு சொல்லி 5 நாளைக்கு 150 ரூபா. இதே 3வது வாரம் 40 ரூபா. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சதோட 10 ரூபா அதிகப்படுத்தி அந்த மாதத்தில் சேவிங்ஸ் பண்ண போகிறோம். இல்லை என்னால் கடைசியில் 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரம்பத்துலேயே தேதியிலே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அவங்களோட சேவிங்ஸ் பண்ணணும், ஆனால் இந்த இதில் இப்படி தான் பண்ணணுன்ட்டு இல்லை, அந்த மந்த்துக்குள்ளே நம்ம இந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட மெத்தடு, பிளானும். இப்போ 4வது வாரம் 50 ரூபான்னு சொல்லி 3 நாளைக்கு 150 ரூபா. கிட்டத்தட்ட அந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம 560 ரூபா சேவிங்ஸ் பண்ணுறோம். அடுத்து மார்ச் மந்த்து அதே மாதிரி முதல் வாரத்தை 7 நாள் நம்ம அந்த முதல் வாரம் முழுதையுமே நம்ம பூர்த்தி பண்ணிடுறோம். அடுத்தடுத்த வாரம் மட்டுமே நம்மளால் கம்மியாக நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம். சேவிங்ஸ் நம்ம அந்த மாதம் ஃபுல்லாக பண்ணணுன்றதுக்காக நாம் இந்த சேவிங்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதுவும் முழுசாக எல்லா வாரமும் கட்டணும், எல்லா வாரத்தையும் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. அப்படி நம்ம பண்ணாலும் நமக்கு தான் நெருக்கல், கம்மியாக சேவிங்ஸ் பண்ணுறோம். 3வது வாரம் 3 நாளுக்கு கணக்கிட்டு 50 ரூபான்னு சொல்லிட்டு 150 ரூபா. 4வது வாரம் 3 நாளைக்கிட்ட 60 ரூபா, 180. 5வது வாரம், அதாவது நான் மார்ச் மாதம்னு சொன்னேன், 3வது மாதம் 5 வாரம் வருது, அந்த 5வது வாரத்தில் 3 நாளைக்கு 70 ரூபான்னு சொல்லிட்டு 210 ரூபா. கிட்டத்தட்ட நம்ம 210, 200, 110, 180, 210ன்ட்டு கிட்டத்தட்ட நம்ம 950 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டோம். இதே நான் மந்த்துக்கு மட்டும்தான் நான் டபுளாக பண்ண சொன்னேன். அடுத்தடுத்த மந்த்து கூட நம்ம சிம்பிளாகவே நார்மலாகவே வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை நான் டபுளாக சேவிங்ஸ் பண்ண நினச்சாலும் இதே நீங்கள் டபுளாகவும் பண்ணிக்கலாம். நம்மளோட கோல் என்ன, சேவிங்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து ஏப்ரல் மாதத்துக்கு அதே 7 நாளுக்கிட்ட 40 ரூபான்னு சொல்லிட்டு மாதம் 4வது மாதம்னால அந்த 40 ரூபா நான் ஆட் பண்ணியிருக்கேன், 250 ரூபா. 5வது வாரம் 2வது வாரம் 5 நாளைக்கிட்ட 50 ரூபான்னு சொல்லி 250 ரூபா. 3வது வாரம் 3 நாளைக்கு 60 ரூபான்னு சொல்லி 180 ரூபா. இதே 4வது வாரம் 70 ரூபான்ட்டு 3 நாளைக்கு 210 ரூபா, கிட்டத்தட்ட 920 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்குமே அந்தந்த மந்த்தை பொறுத்து நம்ம அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறோம். ஸ்டார்டிங் அமௌண்ட்டு 50 ரூபா, 5ஆம் மாதம் மே மாதம்னா 50 ரூபா, ஜூன்னா 60 ரூபா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரிலாம் 80 ரூபா 90 ரூபா அப்படிலாம் எடுத்து வைக்கிறோம். அப்படி நான் சொல்லலை. ஜஸ்ட் இப்போது நம்ம 12 மாதத்தில் 6 மாதத்துக்கு மட்டுமே இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கிறோம். இதை நம்ம மறுபடியும் ஜூலையிலேருந்து மறுபடியும் நம்ம 10 ரூபாலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அடுத்தடுத்து போக போக அமௌண்ட் அதிகமாக இருக்கும், அந்த அதிகமான தொகையை நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. இதே ஜூலையில் நம்ம 70 ரூபா எடுத்து வைக்கணும், ஆகஸ்ட்டில் 80 ரூபா எடுத்து வைக்கணும், அதே ரொம்ப தொகையாக நமக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம 100 ரூபா எடுத்து வச்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த 6 மாதம் மட்டும் நம்ம ஸ்டார்டிங்கில் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து மறுபடியும் ரிப்பீட்டாக ஜூலையிலேருந்து நம்ம இந்த அமௌண்ட்டே நம்ம மறுபடியும் இந்த சார்ட்டே நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா நமக்கு சேவிங்ஸ் ஈஸியாக இருக்கும். இது 6 மாத சேவிங்ஸில் ஜனவரியில் 390, ரவுண்ட் ஆஃப் 400 ரூபா கூட பண்ணிக்கலாம், 560, 950, 920, 1140, 1500ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம 6 மாத சேவிங்ஸ்லேயே நாம் 5460 ரூபா வரைக்குமே நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். இதே நான் டபுள் பண்ணிக்கிட்டோம்னா 10,920 ரூபா வரும். இதோட நம்ம அடிஷ்னலாக மந்த்லி சேவிங்ஸில் மாதம் ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்த அமௌண்ட்லாம் எடுத்து வைக்கணும். ஜனவரியில் 500 ரூபா, பிப்ரவரியில் 550, நம்ம எடுத்து வைக்கிற மாதம் 500 ரூபாவோட கூட ஒரு 50 ரூபா சேர்த்து 550 ரூபா. அதுவும் மார்ச்சில் 600 ரூபா, ஏப்ரலில் 650, மேல 600, ஜூனில் 600. 500 ரூபாய்க்கு நம்ம மினிமமாக மந்த்லி சேவிங்ஸ்னு எக்ஸ்ட்ராவாக நம்ம சேவிங்ஸ் பண்ணி எமர்ஜென்சி சேவிங்ஸ்னு இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது நம்மளால் ஒரு 6 மாதத்துலேயே நம்மளால்
3500 வரைக்குமே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். சேவிங்ஸ்னால் என்ன? வீக்லி மந்த்லி எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ்லாம் சேர்த்து வர்றது தான் நம்மளோட சேவிங்ஸே. இடையில நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட சேவிங்ஸ் மெத்தடு. இந்த 5000 இப்போ 6 மாதம் சேவிங்ஸில் நம்ம எடுத்து வச்ச அமௌண்ட்டு 5460 ரூபா. அதோட இந்த 3500 மந்த்லி 6 மாதத்தோட மந்த்லி சேவிங்ஸ் எல்லாமே சேர்த்து ப்ளஸ் அடிஷ்னலாக 1400 சேவிங்ஸ் பண்ணோம் எக்ஸ்ட்ரா. அதாவது உண்டியல் சேமிப்பு. நம்ம கையில் கிடைக்கிற சில்லற காசு 100 ரூபா 200 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி சின்ன காசு நம்ம பிறந்த நாளைக்கு கிஃப்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பெரியவங்க காசு கொடுக்குறது, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம செலவு பண்ணாமல் கொஞ்சம் சேமிக்க வச்சுட்டு செலவு பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளால் வருஷத்தில் அந்த 6 மாதத்தில் கிட்டத்தட்ட இந்த மந்த்லி 6 மாதம் சேவிங்ஸோட ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக மறுபடியும் அடுத்த மாதத்துலேருந்து ஜூலைலேருந்து 500 550 600 அந்த மாதிரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி வரிசையில் நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது 3500லேருந்து மறுபடியும் 3500 சேர்த்தோம்னா 7000 ஆகும். கிட்டத்தட்ட நாம் 17000 வரைக்குமே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண எக்ஸ்ட்ரா சேவிங்ஸாக சேர்த்தாலும் 20 வரைக்குமே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு வருஷத்தில் 20000 வரைக்கும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமிக்க ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.